வெளியே காணான்னு தேடுறோம். காலையில ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியான அடி. என்னன்னா அப்பதான் வந்து அவ லவ் பண்ற விஷயம் வந்து வீட்ல தெரிஞ்சிச்சு. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறோம், அத கூட தப்பு அப்படின்னா எப்படி சார்? இல்ல சார், வருஷத்துக்கு 4 புடவை வாங்குவா சார். 2 வாட்டி ஷாப்பிங் போயிருக்கேன் சார், அவ்வளவுதான். கொன்றுவேன். எங்க அக்கா என்ன நினைக்கிறானே தெரியல, அவளுக்குள்ள இருக்கிறத சொல்லவே மாட்றா. அதனாலே அவளுக்குள்ள ஆசை இல்ல போல அப்படின்னு எங்க வீட்ல நினைச்சுக்கிறாங்க. அவங்க வந்து உங்க தங்கச்சி நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னப்போ அந்த முகத்துல சிரிப்பு வந்துச்சுல, அதுதான் உங்க அக்கா. அவங்க முதல் நாள் ஆஃபீஸ் போனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் போன மாதிரி சார், நான் படிக்க முடியாது, என் தங்கச்சி போய் ஜெயிச்சிட்டா, நானே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷம். ஆக்சுவலி வந்து எனக்கு 2022 மேரேஜ் ஆச்சு. ஒரு 3 months கூட அது டிராவல் ஆகல. திருமண வாழ்க்கையா இல்ல தங்கையா? ஏன் தங்கைன்னு முடிவு பண்ணீங்க? சின்ன வயசுலேயே பெரிய பொறுப்புகள் எடுத்துக்கொண்டவர்கள் கொஞ்சம் இறுக்கமா மாறிவாங்க. அப்படியான அக்காக்கள் இந்த பக்கம் இருக்காங்க. தன் தங்கையை மகள் போல வளர்த்த அக்காக்கள் ஒரு பக்கமும், அவர்களுடைய தங்கைகள் இந்த பக்கமும் இருக்காங்க. ஆரம்பிக்கலாங்களா? உங்கள் அக்கா என்ன திட்டிய போது இவை அக்கா இல்ல என் அம்மா அப்படின்னு தோணுச்சு? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அலோவே பண்ண மாட்டாங்க. எவனாவது ஃபோன் பண்ணா அவனையும் வெளுத்துருவேன், ஒன்னையும் வெளுத்துருவேன். பயப்படாத. அதுல இவங்க போலீஸா இருக்கனால கத்திய வச்சு வெளுத்துருவேன் அப்படின்னு வா. ஆத்தாடி. அடிப்பு சொல்லி தரப்ப சார். அப்ப அவ தலையிலேயே நலுக்க கொட்டுவா, நல்லா அடிப்பா. சாப்பாடு போட்டு தருவா. போஸ் அப்படி சாப்பிடலனா இன்னொரு வாட்டி சாப்பாடு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவா. அவ எங்க அம்மா பேசுற மாதிரியே அவ சொல்லுவா. எங்க அம்மா இறந்துட்டாங்க, அவ தான் என்ன வந்து அப்படி வளர்த்தா. ஸோ அவ தான் சார் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தா. இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சார். போட்டு தலையில செம்ம கொட்டு. எனக்கு இடத்துல எங்க அம்மாவை பாக்குறேன் சார். நான் ஒழுங்காவே படிக்க மாட்டேன். இப்படி முறைச்சிட்டு அப்படியே மூக்க வெடிச்சிட்டு பாப்பா. இப்ப சொல்லலே பயப்படுறியமா நீங்க? ரொம்ப சூடான பாட்டியா இருக்கும் போல இருக்கு. ஒரு அம்மாவா இருந்துதான் அந்த விஷயத்தை நான் டாலரேட் பண்ணேன். அது என்ன? அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டா. எங்க சித்தப்பா வந்து பாத்துட்டாரு. சோலி முடிச்சு வீட்டுல மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு வீட்டுக்கே வரல. அவ இவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. அங்கதான்டா இருக்கு இந்த ஸ்டைல் பாண்டியோட ட்விஸ்ட். நாங்க வெளியே காணான்னு தேடுறோம். காலையில ஃப்ரெண்டு வீட்டுல இருக்குன்னு சொல்லி அப்பா அம்மா கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியான அடி. இன்னைக்கு நிச்சயம் அம்பிட்டு பயலும் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மனசு கேட்கல. நல்லது கெட்டது, இது சரி இது தப்புன்னு நம்ம சொல்லி கொடுப்போம். அதை சொல்லி அவளுக்கு நான் புரிய வச்சேன். எனக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆன டைம்ல வந்து ஒரு பெரிய விஷயம் நடந்தது. என்னன்னா அப்பதான் வந்து அவ லவ் பண்ற விஷயம் வந்து வீட்ல தெரிஞ்சிச்சு. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வேண்டாம் வேண்டாம் நான் அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன். பேரோட ரிலேஷன்ஷிப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ நான் தான் வந்து மன்னிச்சு ஒரு அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சேன். ஆமா, நானும் என் ஹஸ்பண்டும் தான் கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்லா இருப்படா போடா. உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. 5000 rupeesக்கு ஒரு saree வாங்கினா கூட அக்கா இவ்ளோ காஸ்ட்லியா நீ புடவை வாங்கணுமா, அப்படி அவசியம் அந்த புடவையில கொண்டே பைசா போடுறதுக்கு? இப்போ கூட காஸ்ட்லி புடவை எடுத்தா அக்கா திட்டுவாங்க, பயம் இருக்கு. பயம் இருக்கு. பாக்குறானே. இப்ப பணம் வந்ததுங்கிறதுனால இஷ்டத்துக்கு ஆடக்கூடாது. 5000 ரூபாய் காஸ்ட்லி புடவை தேவையா? செப்பல் 3000 2000 இதெல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியாது சார். காசு இல்லப்பா. வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்குறோம், அத கூட தப்பு அப்படின்னா எப்படி இல்ல சார்? சார், வருஷத்துக்கு 4 புடவை வாங்குவா சார். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. பையனை பார்க்க போறேன்னு போகும்போது பூரா காஞ்சிபுரம் கடை ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி வாங்கிட்டு வரேன் சார். கொந்தளிச்சாதீங்கண்ணே, பொறுமையா கடைப்பிடிங்க. பையனை காஞ்சிபுரத்துல சேர்த்ததோட பர்பஸே புடவை வாங்க. அப்படிலாம் இல்ல சார். 4 வருஷம் படிச்சாச்சு. 2 வாட்டி ஷாப்பிங் போயிருக்கேன் சார், அவ்வளவுதான். கொன்றுவேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. காஸ்ட்லினா என்ன சார், அவங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல போக மாட்டாங்க. ஒரு 2000 ரூபாய் செருப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எனக்கு அதெல்லாம் 2 லட்சத்துக்கு ஈக்குவலா நான் நினைப்பேன் 2 சார். லட்சத்துக்கு நினைப்பேன். 1 கோடி டிவி விளம்பரத்துல தொடங்கி எல்லாத்துலயுமே நம்மள செலவு பண்ணத்தான் சொல்றாங்க இல்லையா? ஆனா ஒரு குரல் செலவு பண்ணாத, காசை பத்திரப்படுத்துன்னு சொல்லுதுல, அந்த குரல் முக்கியமானது. ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்கயா. அதாவது ஒரு திங்ஸ் வாங்கினாலே பயமா இருக்கும். இவங்க எப்ப வேலைக்கு போனாங்களோ அப்ப இருந்து அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்மள மாதிரி பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுல தம்பி மாதிரி ஒரு கேரக்டர் நான் துபாயில கூட பாக்கலங்க. நான் ஒரு வேலையா மும்பை போயிருந்தேன் சார். ஷாப்பிங் பண்ணேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இவங்களுக்கும் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்துட்டோம். இங்க வந்து அதவே கொஞ்சம் ரேட்டு போட்டு வித்துருவோன்றேன். காலேஜ்ல பிள்ளைகளாம் வாங்குவாங்கன்னு என்கிட்ட சொன்னான். 2 மாசம் இருந்துச்சு, 3 மாசம் இருந்துச்சு, சேலே ஆகல. நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. யாருமே வாங்கல அப்படின்னா சாம்பார் ஆப். எனக்கு பல ஸ்கேம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா வீட்டுக்குள்ளே இப்படி ஒரு ஸ்கேம், போலீஸை வச்சுக்கிட்டு பண்ற ஸ்கேம் இருக்கேன். அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசும்போது இருக்கிறா அப்படிங்கும்போது அந்த வாய்ஸை கம்மி பண்ணுவேன். நீங்க சொன்ன சரிதானே? நீங்க சொன்ன சரிதா? நல்லா ஆகட்டும், பாத்துக்கலாம். நானே ஆகட்டும் சாமி. ஸ்மார்ட் வாட்ச் கட்டணும்னு ரொம்ப ஆசை சார். இப்போ வரைக்கும் நான் வாங்கல. ஒரு காம்படிஷன் போய் அதில் வின் பண்ண பிரைஸ் பண்ணில அவளுக்கு தான் நான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கி கொடுத்தேன்.
என் கையில இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிற மாதிரி அவ நினைக்க மாட்டாள். அவ போட்டுனா என்னோட ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமையா இருக்கு பங்காளி. தேங்க்ஸ். உயிர் இருக்கவரே உங்களை மறக்க மாட்டேன். எங்க அக்கா என்ன நினைக்கிறானே தெரியல, அவளுக்குள்ள இருக்கிறத சொல்லவே மாட்றா. அதனாலே அவளுக்குள்ள ஆசை இல்ல போல அப்படின்னு எங்க வீட்டுல நினைச்சுக்கிறாங்க. அதாவது சின்ன கவனச்சிதறல் கூட உங்களுடைய படிப்பை கெடுத்துருமோனா ரொம்ப ஓவரா பயப்படுறாங்க. உங்களுக்கு புரியலைனால அதுக்கு ஒரு நியாயம் இருக்கு சார். அப்படிலாம் இல்லை சார், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவே அந்த பிள்ளைக்கு புரியல, அதுதான் கவலையா இருக்கு எனக்கு. உங்க தங்கச்சியை ஒரு நல்ல வேலையில பார்த்தா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்? சொல்ல தெரியாது சார், அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். என்னை விட்டா கூட பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். நான் எப்படி நினைச்சனோ அதே மாதிரி அவங்கள பார்த்துக்கணும். அதான் அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். உங்க அக்கா முகத்துல இருந்துட்டே இருக்கு. அவங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் அது டிவியில வரும் பாருங்க. அவங்க வந்து உங்க தங்கச்சி நல்ல வேலைக்கு போய் சம்பாரிச்சா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னப்போ அந்த முகத்துல சிரிப்பு வந்துச்சுல, அதுதான் உங்க அக்கா. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க. என் தங்கச்சியை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வரைக்கும் படித்து இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கா. அது எனக்கு பெரிய சந்தோஷம். எனக்கு நான் விட்டது என் தங்கச்சி எனக்கு நிறைவேற்றிட்டாலேன்னு எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். அவங்க முதல் நாள் ஆஃபீஸ் போனப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நான் போன மாதிரி சார், நான் படிக்க முடியாது, என் தங்கச்சி போய் ஜெயிச்சுட்டாப்பா, நானே ஜெயிச்ச மாதிரி சந்தோஷம். இங்க நான் வந்ததே அம்மாவா வந்தேன். அவ எனக்கு பொண்ணு சார். அவ இப்ப சொன்னீங்களே, எல்லார்கிட்ட அதான் சொல்லுவேன். என்ன வழி நடத்த ஆள் இல்லை சார். இல்லைன்னா அந்த கஷ்டத்துல இன்னும் படிச்சு வந்திருப்பேன் சார். நம்ம மேல படிச்சிருந்தா என்ன இருப்பீங்க? டீச்சரா தான் சார் இருப்பேன். டீச்சர் தான் எனக்கு. இந்த தமிழ் உலகத்திற்கு ஒரு பாடம் நடத்துங்களேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா கல்வி தான் சார். எல்லாத்துக்குமே முதல் படியே கல்வி. அம்மா அப்பா இருக்கிறாங்க இல்லையா, அவங்க உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும் சார். சூப்பரா சொன்னீங்க. லட்சியம் இல்லாத மனிதனே கிடையாது. நீங்க ஒரு உண்மையிலே நல்ல டீச்சருங்க. லட்சியம்னு எழுதலாம் ஈ போட்டாங்க பாருங்க. இப்பலாம் யாரும் போடுறது இல்ல. என் பேர் மணிமேகலை சார். மணிமேகலை. When is the marriage? தெரியல, அதுவும் யோசிக்கவே முடியல. இவங்க எப்படியாச்சும் அதை புஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நீங்க எல்லாருமே என்ன தேடுறீங்க. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாங்க. கேக் கொடுத்தாலும் ஒரு சாக்லேட் கொடுத்தாலும் இந்நாள் வரைக்கும் எனக்கு வந்து கொடுப்பாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு 2022 மேரேஜ் ஆச்சு. ஒரு 3 months கூட அது ட்ராவல் ஆகலை. அவங்க வந்து தான் ரீசன். ஒரு டெத்துனால இவங்க மேலே ப்ளைம் பண்ணிட்டாங்க. திருமண வாழ்க்கையா இல்லை தங்கையா? ஏன் தங்கைன்னு முடிவு பண்ணீங்க? சொந்தம் என் பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிச்சுங்க சார். நீ வந்து முட்டாள்தனம் பண்ணுற என்னமோ சொல்லுவாங்க. நான் ஒரே வார்த்தையில் என் தங்கச்சி என் பிள்ளைய நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு அந்த வாழ்க்கையே வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் மேரேஜ் பண்ணி போகணும் நெக்ஸ்ட் மேரேஜுக்கு அப்படின்னா. நான் இன்னும் ஒரு 4 months அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் வேலைக்கு போயிடுவேன். எனக்குன்னு கொஞ்சம் பண்ண ட்ரை பண்ண பிடிச்ச மாதிரியே அவ நினைச்ச அளவு படிக்க வச்சாச்சு. எங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோட அவளுக்கு அப்படியே அமையணும் சார். ஹாப்பி மேரேஜ் லைஃப். ஆஹா, மனசார வாழ்க்கைங்கிறது இதுதான். 2025 அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். நான் 2026 நான் குடும்ப பொறுமையை ஏற்றுக்கணும் சார். என்னச்சனா நீ 2025 பண்ணிக்கணும், 2026 படிக்கணும். இல்ல சார், எனக்கான ஒரே பர்சன் நீ தான் போது ஒரு நாள் உட்காந்து நீ ஏன் பேசல, நான் உன்னை என்ன காயப்படுத்திட்டேன் அப்படி கேட்டிருக்கலாமோ. ஒரு மிட்டான மைல்டான தெரியல. ஆக்சுவலாக அவதான் அக்கா மாதிரி பிஹேவ் பண்றா. ஆக்சுவலாக அவங்களுக்கு திரும்ப அவங்க ஏன் முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு தெரியுதா இல்லையா? அவங்க அதை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க. இதான் அவங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்து ஒரு முத்தம் தேவைப்படுது. I know you're waiting till the morning comes my back. I just wanna be alone to feel free tonight.